ஆர்கே நகர் மணி. அது ஒண்ணும் இல்லங்க, ஆர்கே நகர் எம்எல்ஏவாக ஐயா ராஜேஷ் ஐயா அவர்களையும் எபினேஸ்வர் ஐயா அவர்களையும் அப்புறம் ஒரு லேடி நிக்கிறாங்க. அவங்க யாருன்னு தெரியல, அதுக்கு முன்னாடி பார்த்து கூட கிடையாது. ஆர்கே நகர்ல ராஜேஷ் ஐயா அவர்களையும் எபினேஸ்வர் ஐயா அவர்களையும் ஆர்கே நகருக்கு உங்களை தேர்ந்தெடுத்தா எம்எல்ஏவாக, அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க, தேர்ந்தெடுத்தா நீங்க ஆர்கே நகருக்கு என்ன மாற்றம் கொண்டு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாதம் போயிட்டு இருக்கு. அது விவாதம் மாதிரி தெரியல, ஏதோ விசாரணை மாதிரி இருக்கு. சரி, ஆர்கே நகர் தொகுதியில ஐயா மரியாதைக்குரிய மரியா வில்சன் ஐயா அவர்கள் கூட தான் நிக்கிறாரு. அவர் ஏன் கூப்பிடல இதுக்கு, இந்த விவாதத்துக்கு? எது கூப்பிடணும்? ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இருந்தப்ப நீங்க ஏன் பண்ணல, இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க அவங்கள. ரைட்டு, அவர் இப்பதான் வந்திருக்காரு, அதிகாரமும் ஆட்சி இல்லனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் டைரக்டா களத்துல இறங்கி மக்களை சந்திச்சிட்டு இருக்காரு. அப்புறம் எப்படிங்க அவர் கூப்பிடுவாங்க? சோ அதனால நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்ட்டு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது மரியா வில்சன் ஐயா அவர்கள் கிட்ட. காரணம், பண்றதுக்காக தான் வந்திருக்காரு, பண்ணிக்கிட்டு இருக்காரு.